ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவ சமுதாயத்தினர், இந்த மாரி எல்லாருமே எளிய மக்கள் தான் உள்ள வந்து இப்ப எம்.எல்.ஏக்களா இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப அண்ணனா எல்லாரையுமே உரிமையா கூப்பிடக்கூடிய வகையில தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இந்த நம்பளோட படைய அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்களுக்கு என்ன தெரியும்? யங்ஸ்டர்ஸ்ப்பா. இவங்க வந்து குறிப்பா அந்த தற்குறி அந்த மாதிரியான வார்த்தைகள். அதுக்கப்புறம் இவங்கலாம் எப்படி போய் ஜெயிக்க முடியும்? என் ஊர்ல ஆண்டாண்டு காலமா நாங்க தான் நின்னுட்டு இருக்கோம். இங்க வந்து இந்த கேஸ்ட் தான் நிக்க முடியும். இந்த மதத்தினர் தான் இங்க நிக்க முடியும். இந்த தொகுதி அவங்களுக்குன்னு எழுதப்பட்டது. இவங்களோட கோட்டை, குறிப்பா சென்னை அவங்களோட கோட்டை அப்படின்லாம் எவ்வளோ விமர்சனங்கள். அதுக்கெல்லாம் பதிலடி தகர்த்திட்டீங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. எப்படி இருந்தது? இதெல்லாம் உடைக்க முடியுமா? மதம், ஒருத்தரோட ஃபேம் இதெல்லாம் மீறி எப்படி விஜய் அவர்களால வர முடியும்? பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சொன்ன ஒரே வார்த்தை எதுக்குன்னா, ஜாதி, மதம், பேதம் எதுவுமே கிடையாது சார். எல்லா உயிர்களும் ஒண்ணு தான். நாங்க வந்து 5 அறிவு இந்த பறவைகள் கூட வந்து நல்லது நினைக்கிறோம் சார் நாங்க. அடுத்த வாட்டி வந்து அதுக்கான திட்டங்களும் வந்து தளபதி குடுப்பாரு. ஓகே. இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கான சமுதாயம் தான் சார். ஒரு 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 இதுவரைக்கும் எவ்வளோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. தளபதி ஆட்சி அந்த 5 வருஷம் பாருங்க. நீங்க எல்லாமே ஒரு பிரமிப்பா இருக்கும். நாங்க டெக்னாலஜியும் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? நியூ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு, நாங்க என்னன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். அத வச்சு டெக்னாலஜி வச்சு. ம். அத கண்டிப்பா பண்ணுவோம். 100% பண்ணுவோம். நாங்க ஒரு ஏழை மக்களுக்காக என்ன பண்ணோம், இனிமேல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டாங்க. ம். அந்த மாரி ஒரு ஒரு கொண்டு வருவோம். ஏன்னா, அவங்கவங்க நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு எந்த ஏழைகள் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதனால கண்டிப்பா ஏழையில்லா தமிழ்நாடு உருவாக்குவோம். இதான் என் தளபதி சொன்னது எல்லாமே. நான் கண்டிப்பா செய்வேன் சார் இத.